ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादशङ्करं लोकशङ्करं। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। उकारस्त्वन्धकारो वै ऋकारस्तन्निवर्तकः अन्धकारनिरोधित्वात् गुरुरित्यभिधीयते। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यङ्करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। हरिः ॐ श्रीगुरुभ्यो नमः। हरिः ॐ। तमेकनेमिं त्रिवृतं षोडशान्तम् शतार्धारं विंशतिप्रत्यराभिः अष्टकैर्षड्भिर्विश्वरूपैकपाशम् त्रिमार्गभेदं द्विनिमित्तैकमोहम्। அதாவது சக்கரத்தினுடைய வடிவில் மொத்த மாயாவானது அந்த வெளியில் இருக்கக்கூடிய அந்த வட்டமாக இருந்து 3 குணங்கள் என்ற அந்த மேலே இருக்கக்கூடிய அந்த பூன் அதுவாக இருந்து இந்த சிருஷ்டியானது இந்த மாயாவினால் இயங்கிக் கொண்டிருக்கிறது. மாயாமயமாக இருக்கக்கூடிய இந்த சிருஷ்டியை மாயி இயக்கி கொண்டிருக்கிறாள். அப்படி இருக்கக்கூடிய மாயி 50 சக்தி ரூபமாக இருந்து இயக்கி கொண்டிருக்கிறாள். அதற்கு துணை போகும் வகையில் அந்த உபசக்திகள் ஒரு 20 உபசக்திகள். இது எல்லாமே அந்த சக்கரத்தினுடைய கம்பிகள். ஸ்போக்ஸுன்னா கம்பி தானே, வேறு ஏதாவது ஸ்பெஷல் நேம் இருக்கா? கம்பிகள். அப்போ இது அதே விஷயங்கள் தான் 6 விதமான அஷ்டகங்களாக இருக்கிறது. புரியுறதா? ஏன் அஷ்டகம் பண்ணுறா அப்படின்னு நம்ம கேட்கவே மாட்டோம். நம்ம கேள்வி தன்யாஷ்டகம் ஓகே, தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் ஓகே. அஷ்டகம் ஏன் நவமம் பண்ணல? நவமம் பண்ண மாட்டா. ஷட்கம் பண்ணுவா, பஞ்சகம் பண்ணுவா, அஷ்டகம் பண்ணுவா, சப்தமம் பண்ண மாட்டா. தசம் இருக்குது, தசஸ்லோகி இருக்குது. அது மாதிரி அது ஏதோ எங்கேயாவது உபநிஷத்தில் எங்கேயாவது கனெக்ட் ஆனோம் அந்த நம்பர். சரியா? போட்டோம். இப்போது அஷ்டகைஹி ஷட்பிரைஹி ஏகபாஷம். இந்த 8 விதமான 6 விதமான 8கள் 6 விதமான 8னுடைய சேர்க்கைகள் மூலமாக நாம் இந்த மாயையிலேயே இயங்கும் வண்ணம் அது பந்தப்பட்டிருக்கிறது, பாஷமாக இருக்கிறது. பாஷம்னா சம்ஸ்கிருதத்தில் கயிறுன்னு அர்த்தம். அப்படி அது எப்படி இயங்கின்னு இருக்கான்? 3 மார்க்கங்களில் மனுஷால இயக்க வைக்கிறதான். புரியுறதா? நல்லா புரிஞ்சுக்கணும். ஞான மார்க்கத்தில் இயக்க வைக்கிறதும் மாயா தான். அது ஒரு அழகான ஒரு அப்சர்வேஷன் டு பி மேடு. ஏன்? தோஷத்ரய தர்சனத்தினால இட் இஸ் மாயா மாதாஜி ஹூ இஸ் டேக்கிங் அஸ் டு ஞானம். மாயா மாதா 2 ஆப்ஷன் கொடுக்குறா. நீ என்னையே உழன்று சாவு, இல்லை என்னை யூஸ் பண்ணி நீ மேலே போ. நீ எப்படி யூஸ் பண்ணுற அப்படிங்கிறத பொறுத்து இருக்கு. த்விநிமித்த எப்படி பண்ணுறாலாம்? தன்னிலேயே இயக்க வைக்கிற மோகம் எதுவான் அப்படின்னா பாபம் புண்ணியம் அப்படிங்கிற ஒரு மோகத்தை உருவாக்கி
அதுலேயே வந்து பாப்பத்தினால புண்ணியத்தினால அப்படியே இயக்க வச்சுருக்காங்க. இப்படி சிருஷ்டிக்கான ஒரு கல்பனா கொடுத்தது. அடுத்த கல்பனா கொடுக்கறது பஞ்சஸ்தோத்ராம்பு பஞ்சயோன்யுக்ரவக்ராம் பஞ்சப்ராணோர்மிம் பஞ்சபுத்தியாதிமூலாம் பஞ்சாவர்த்தாம் பஞ்சதுக்கைகவேகாம் பஞ்சதுக்கௌகவேகாம் பஞ்சாஷத்பேதாம் பஞ்சபர்வாமதீமஹ. வெரி குட். ஓகே. பஞ்சாஷத். ஓகே. பஞ்ச ஸ்தோத்ராம்பு. இப்போ அடுத்தது என்னென்னா 5 ஒரு கல்பனை கொடுக்குறது. ஏன் இந்த மாதிரி கல்பனை கொடுக்கறது அப்படின்னா 5 8 மனுஷ வாழ்க்கையை பிரிச்சுக்கோ, மறக்க முடியலல்ல அந்த மாதிரி. ஸோ வென் நம்பர், அதாவது மைண்டுக்கு வந்து நன்னா புரிஞ்சுக்கோங்க. மைண்டுக்கு வந்து டக்குன்னு எது புரியும் அப்படின்னா நம்பர் புரியும். புரியா? அவன் ரொம்ப பணக்காரன்டா, சரி, அதனால என்ன, அவன் வந்து 300 கோடி வச்சுருக்கான் அப்படின்னா அது ஒன்றும் அப்படியா அப்படின்னு மைண்டுக்கு வந்து நம்பர், அதாவது எனிதிங் யூ எக்ஸ்பிரஸ் இன் நம்பர், இட் வில் கோ அண்ட் சிட் இன் தி அதர் பர்சன்ஸ் ஹெட். அதுதான் அது ஒரு ஜென்ரல் கம்யூனிகேஷனுடைய ஒரு விஷயம். அதனால் நீங்கள் உங்கள் பாஸ்கிட்டையோ இல்லை வீட்லேயோ எங்கே யார் எப்படி நீங்கள் சொன்னாலும் கம்யூனிகேஷன் கரெக்டாக பேசுகிறோன்னா இருக்கணும். இது கோவிலுக்கு போயிடலாமா, கோவில் முடிச்சுட்டு போய் ட்ரெயின் ஏறிடலாமா அப்படின்னு கேட்டால் டோன்ட் வரி, ட்ரெயின் ஏறிடலாம். இப்படி சொன்னாக்கா வரி இன்னும் ஜாஸ்தி தான் ஆகும். என்ன பண்ணோம், இங்கேருந்து போகிறதுக்கு 2 மணி நேரம் ஆகும், நமக்கு 4 hours டைம் இருக்குது. இவ்வளோ தான் சிம்பிள் கம்யூனிகேஷன். 2 மணி நேரம் ஆகும், நமக்கு 4 மணி நேரம் இருக்குது. நம்மளே நினச்சிட்றோம் எதிர்க்க இருக்கிற ஆள் கவலையில் தான் கேட்குறான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன சொல்லுவோம், டோன்ட் வரி, போய் சேர்ந்துடலாம், எல்லாம் அவன் பார்த்துப்பான். அதாவது அவள் கவலை இல்லாமல் கேல்குலேஷனுக்காக கேட்டிருக்கா. நாம் என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம சொல்கிற பதில்னால அவளுக்கு கோவத்தை வரவழைச்சிருவோம். அது நம்மளுடைய சமத்து, கம்யூனிகேஷனுடைய சமத்து அது. சரி, போட்டோம். கம்மிங் பேக். இப்போ இங்கே உபனிஷத்து என்ன பண்ணுறது அப்படின்னா 5 ஒரு இமேஜரி கொடுக்கறது, ஒரு கல்பனா கொடுக்கறது. என்னது, பஞ்சஸ்ரோத அம்பு, நதி கல்பனா. சரியா? இந்த சிருஷ்டி வந்து நதி கல்பனா. சக்கர கல்பனா போன மந்திரம் என்ன, சக்கர கல்பனா. சிருஷ்டி வந்து சக்கரமாக இருக்குது, காலச்சக்கரம், சிருஷ்டி சக்கரம், இந்த ஜகத் சக்கரம் அப்படி, ஜகத் சக்கர கல்பனா. இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, ஜகத் சக்கர கல்பனா. எங்கே வருது அப்படின்னா ஸ்வேதாஸ்வதரம் அப்படின்னு சொல்லணும். அடுத்தது என்ன, இப்போது நதி கல்பனா. சாப்டர் 15 வந்து விருக்ஷ கல்பனா, இந்த மாதிரி. ஓகே, ரைட். இங்கே பஞ்சஸ்ரோத அம்பு, பஞ்சஸ்ரோத், இந்த ஹோல் சிருஷ்டியே என்னவா, இந்த 5 நதிகளாக இருக்கிறதா. ஸ்ரோதசாமஸ்மி ஜான்ஹவி, இந்த வார்த்தை ஏற்கனவே உங்களுக்கு அறிமுகமானதுனால அதை சொல்கிறேன். ஸ்ரோதசாமஸ்மி ஜான்ஹவி, ஆறுகளில், பெருக்கோடும் ஆறுகளில் நான் ஜான்ஹவியாக இருக்கிறேன். சரியா? ஓகே. ஏன்னா ஜான்ஹவியாக ஆனதுக்கு அப்புறம்தான் அவளுடைய வேகம் இன்னுமே ஜாஸ்தியாச்சு. சரி, போட்டோம். இங்கே என்னவா, இந்த ஹோல் சிருஷ்டி என்ன, 5 6 எதா அப்படின்னா சப்த ஸ்பர்ஷ ரூப ரச்ச கந்தாத்மக பஞ்சஸ்ரோதம். இந்த ஹோல் சிருஷ்டியே என்னது, இந்த 5 சென்சஸ் தான். இந்த 5 சென்சஸ் வந்து எல்லாருக்குமே ஆஃப் ஆகிடுதுன்னா ஒன்றும் பார்க்க முடியாது, ஒன்றும் கேட்க முடியாது. அப்படி இருந்ததுன்னா என்ன, ஒன்றும் இல்லைன்னு சொல்லிவிடுவோம். அப்போ இருக்குன்னு சொல்கிறதுக்கு என்னது,
அப்படின்னா இந்த பஞ்ச இந்திரிய 6 இருக்குது. ஒன்றுத்துக்கு ஒரு வீச்சு இருக்குது, அவ்வளோதான். சரியா? அதுலேயும் ஒரு பிராணிக்கு ஒரு வீச்சு இருக்குது. நம்ம மூக்கு எது மட்டும் வரும்? நல்லா காஃபி போட்டான்னா மேக்ஸிமம் நம்ம ஆற்றுக்குள்ளே இருக்கிற எல்லா ரூமுக்கும் நம்ம மூக்கு போகும் இல்லையா? ஏன்னா நம்ம வந்து பெட்ரூமில் இருந்தால் கூட டிகாஷன் இறங்குறது அப்படின்னு தெரியும் நமக்கு இல்லையா? அப்படியே இல்லைன்னா ஐயோ இன்றைக்கி பாயசத்தை தீச்சிட்டாலே எப்படியாவது அவாய்ட் பண்ணிடணும் அப்படின்னு அந்த மாதிரி பிளான் பண்ணலாம். நம்ம தீயிற வாசனை வரும். சம்டைம்ஸ் இந்த இது வெஜிடபிள் ரைஸ், இந்த வெஜிடபிள் ரைஸுங்கிறது வந்து நம்ம சாதாரணமாக இப்போ வந்து ஏதோ ஸ்டைலாக சொல்கிறோம். நம்ம ட்ரெடிஷ்னலாக சொல்கிற பேர் வந்து கதம்ப சாதம்னு பேர். சரியா? அது கதம்பம்னு பேர் வைக்கிறேன். அது அழகாக பேர் வச்சுருக்கா கதம்பம். அது என்ன பண்ணுவா, அதை டைரெக்டாக குக்கரில் பண்ணுவா. புரியுறதா? காது வந்து கேட்கும், கர் 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 கர். வெஜிடபிள் ரைஸ் தானே பண்ணுறா, ஏன் இந்த சத்தம் கேட்குறது அப்படின்னா அந்த காந்தல்லாம் எடுத்து மேலாக இருக்கிறத எடுத்து அப்படி வைப்பா. அதெல்லாம் ஒரு டெக்னிக் இருக்கும். கிச்சனுக்குள்ளே மட்டும் போயிடக்கூடாது. புரியுறதா? ஏன்னா அது மாதிரி அதை எடுத்து அது மாதிரி பண்ணி காது வந்து அதை மட்டும் போகும். நாய்க்கு எப்படி மூக்கு? அது சொல்லவே முடியாது. அது பாட்டுக்கு எங்கே இருந்தாலும் அது அப்படியே இந்த இந்த வாசனையை பார்க்கும். அந்த வாசனை வேறு எங்கே இருக்கோ அந்த டைரெக்ஷனில் போய் கண்டுபிடிச்சிரும். சரியா? அது நாய்க்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம். அதே மாதிரி இது எறும்பு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? வாஷ் பண்ணியிருப்போம், க்ளீனாக தண்ணி விட்டு அலம்பியிருப்போம் எல்லா பக்கமும். ஒரு சர்க்கரை வச்சா எங்கேருந்து தான் வருமோ அது அப்படியே உற்பத்தி ஆகுமோ அந்த வாசனைனால தெரியல. டபக்குன்னு வந்து விட்டேன் ஓடி வரும் போட்டோம். ஸோ நமக்கு ஒரு இது இருக்குது, அது லிமிட்டட். இதுதான் உலகம். எதை நீ உலகம் என்று கூறுகிறாய் என்றால் இந்த 5 இந்திரியங்களுடைய ஆற்றில் எது முழுகுகிறதோ அதையே நான் உலகம் என்று கூறுகிறேன். சரியா? ஓகே. அடுத்தது என்ன? பஞ்ச யோனிகி. பஞ்ச யோனிகினா, யோனினா மெட்டீரியல்னு அர்த்தம். இந்த இடத்துல யோனினா ஸ்ட்ரிக்ட்லி வந்து ஊம்பு ஆர் அந்த மாதிரி அர்த்தம். இங்கே வந்து பஞ்ச யோனிகி அப்படின்னா என்ன? பஞ்சபூதங்களை எடுத்துக்கலாம். இங்கே பஞ்சபூதங்களாக இருப்பது இந்த மொத்த சிருஷ்டி. அப்புறம் என்ன? உக்ரன்னா என்ன? வெரி வெரி பவர்ஃபுல்னு அர்த்தம். அன்பிரடிக்டபிள், அன்கண்ட்ரோலபிள். கரெக்டாக சொன்னேன். சொன்ன பேச்சை எவனுமே கேட்குறதில்ல. ஒரு மழையை வந்து ஒரு 30 செகண்ட் நம்மளால் நிறுத்தி வைக்க முடியாது, தெரியுமா? 30 செகண்ட்ஸ் ஒரு மழையை வந்து நம்மளால் போஸ்ட்போன் பண்ண முடியாது. நீ என்ன தான் சயின்ஸில் வந்து நீ பெரிய ஆள் ஆகிட்டாலும் மழையை வந்து ஒரு 30 செகண்ட் ஹோல்டு பண்ண முடியாது. புரியுதா? அது மழை பிடிச்சி அடிச்சதுன்னா முடிஞ்சது கதை. ஹிமாச்சல் பிரதேஷ் பார்க்குறல்ல, பார்த்தேலோ? ஹிமாச்சல் பிரதேஷ் காலோ ஜகத் பக்ஷகா அப்படி வந்து முழுங்கிட்டு போயிட்டே இருக்கும். ரொம்ப திமிரு காட்டக்கூடாது. ஏற்கனவே இது நடந்தில்ல, 2017 தானே, 2013. புரியுறதா? ஒரு வாட்டி வந்து சனாதன தர்மம் வரத்துக்கு முன்னாடி ஒரு வாட்டி ஃபுல் வாஷ் ஆச்சு. பார்த்தெல்லாம் கம்ப்ளீட்டாக வாஷ் பண்ணிவிட்டு அப்புறம் 2013, 14 இவர் வந்தார். புரியுறதா? அந்த மாதிரி வாஷ் நல்ல உக்ரஹா, அது உக்ரமாக இருக்குது. அது ரொம்ப வெரி பவர்ஃபுல். நம்ம அதாவது நேற்றுக்கு படித்தோம் இல்லையா, துவைத்த சிருஷ்டி இல்லை. ஏன் ஈஸ்வர துவைத்தத்தில் போய் அது வந்து இப்படி இருக்கணும் இப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறோம் நம்ம இல்லையா? இப்போ நமக்கு ஒரு சிச்சுவேஷன் ஏற்படுறது, ஏர்போர்ட்லேயோ ரயில்வே ஸ்டேஷன்லேயோ கோவில்லையோ, அந்த சிச்சுவேஷன் ஏற்படுறது வந்து நீ ஏற்படுத்தினியா, அது ஏற்பட்டுதா? அது ஏற்பட்டது. அந்த இடத்துல போய் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை மாற்ற ட்ரை பண்ணுறோம். அப்போ என்ன ஆகும்? ஸ்ட்ரெயின் ஆகும். புரியுறதா? அது பெரிய பல்சக்கரம், அது நம்மளது சின்ன பல்சக்கரம். புரியுறதா? அதோடு இணைந்து இப்படி போகணும். அது இப்படி போகிறச்சே நம்ம இப்படி போக டைப் பண்ணால் என்னாகும்? பல்லு தேயும். எதோட பல்லு தேயும்? சின்னதாக இருக்கிறதோட பல்லு தேயும். புரியுறதா? அதனால் வந்து அதோட சேர்ந்து சுற்று. புரியுறதா? அது ஈஸ்வரா, அது அந்த பெரிய பல்லு சக்கரம். அது ஆயிரக்கணக்கான பல்லு இருக்குது அதில்.
நம்மளது சும்மா 4-5 இதை வச்சுட்டு எதிர்க்க போய் உரசினேன்னா அது அப்படியே இதுலேருந்து வெளில போயிடும். புரியுறதா? ஓகே. நீங்கள் என்ன பண்ணுங்க, வண்டியை வேகமாக ஓட்டுறச்சே கிளச்சை பிடிச்சி ரிவர்ஸ் கியரை போட்டு கிளச்சு கையில் கால் எடுக்கும், ஒரு சவுண்டு வரும். அது அப்படி தான் நம்ம லைஃப் ஓடின்னு இருக்கு. அப்போ அது உக்ரம்ன்ற சொல்கிற வார்த்தைக்கு என்ன அப்படின்னா, அக்செப்ட் தட் இட் இஸ் நாட் இன் யுவர் கண்ட்ரோல், இட் இஸ் மோர் பவர்ஃபுல், இட் இஸ் சுப்பீரியர், அன்பிரடிக்டபிள். ஓகே. அதனால் ஒன்றே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, நெவர் எவர் பகவானை எதற்கும் பழி சொல்லக்கூடாது. இப்படி பண்ணிட்டிய பகவானே அப்படின்னு சொல்லவே கூடாது. புரியுறதா? ஆனால் என்ன, ஆற்ற விட்டு வெளில போன்னு சொல்கிற மாதிரி அர்த்தம். ரிஜெக்டிங் ஈஸ்வரான்னு அர்த்தம். பண்ணக்கூடாது. வக்ரம் எப்படி இருக்கான்? அப்படியே ஸ்மூத்தாலாம் இல்லை, அது லொடக்கு புடக்குன்னு தான் இருக்குது. அதோட மூமெண்ட் இஸ் நாட் ஸ்ட்ரெயிட். வக்ரகதி, நான் லீனியர் மூமெண்ட். இந்த ஹோல் சிருஷ்டி, எர்த் என்ன ஷேப்பு? எர்த் என்ன ஷேப்பு? ஸ்பியர்னு சொல்லுவோம், பட் பக்கத்தில் போய் பார்த்தா அது ஸ்பியர் கிடையாது. பாரதம் என்ன ஷேப்? ஒரு ஷேப்பும் இல்லை, இருக்கும். வி மாதிரி இருக்கும். நம்ம ஆசைக்கு வீன்னு சொல்லுவோம், உண்மையாகவே அது வி கிடையாது. அது ஒரு மாதிரி எதுவுமே இன்ஃபேக்ட் த மூமெண்ட் ஆஃப் இது அது எல்லாம் பார்த்தோன்னாக்க அது என்ன 365 ரவுண்டாக வச்சுப்போமே, 300ன்னு வச்சுப்போமே, வச்சுக்க முடியாதப்பா. அதுக்கு ஒரு கணக்கு இருக்குது. அதுவும் என்ன 4 வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாகிறது. அது 1000 வருஷத்துக்கு அந்த 1000 வருஷத்துக்கு ஒரு தடவை கரெக்டாகிறது. அதெல்லாம் பஞ்சாங்கத்தில் மட்டும்தான் இருக்குது, அவள்கிட்ட இல்லை. சரியா? அதனால் அது ஏதோ திக்கி தண்ணறி ஏதோ மேனேஜ் பண்ணின்னு இருக்கா. சும்மா டைம் என்னன்னு கேட்டால் சொல்ல தெரியும், அவ்வளோதான் அவளுக்கு. அவளும் என்ன நினச்சிருக்கான்னா, வேர் இஸ் டைம் அப்படின்னா இன் மை வாட்ச் அப்படின்பா. டைம் இஸ் நாட் இன் த வாட்ச். சிருஷ்டி வக்ரம் அப்படிங்கிறது எப்படி ஃபீல் பண்ணுறது அப்படின்னா, உன்னால் எப்போ மழை வரும்னு சொல்லணும். போன வருஷம் ஜூலை மாதம் 15ஆம் தேதி மழை வந்ததுன்னு வச்சுக்கோயேன். இந்த மாதம் ஜூலை மாதம், சரி நான் எதுக்கு சொல்லணும், போன மாதம் ஆஷாட மாத பிரதம இன்றைக்கி மழை வந்ததுன்னு வச்சுக்கோங்க. இந்த வருஷம் ஆஷாட மாத பிரதமைக்கு மழை வராது. உன்னால் எதுவுமே ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. போன வாட்டி நிறையா வந்ததுன்னு சொல்லிவிட்டு இந்த வாட்டி நீ பாட்டுக்கு 10 ஏக்கரை உழுதுட்ட அப்படின்னா இந்த வாட்டி மழை வராது. நமக்கு 10 ரூபா தான் வரும் அப்படின்னு நினச்சிப்போம். பார்த்தா திடீர்னு 8% வரும்னு நினச்சா திடீர்னு 22% கொடுப்பான். ஆர் யூ ஹாப்பி அப்படின்னா, ஐ எம் ஹாப்பி. ஒரு நிமிஷம் 1 மினிட் ஐ ஹாவ் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோலாம் ஆஃப் பண்ணிட்டு, எஸ் சார் ஐ எம் ஹாப்பி அப்படின்னு சொன்னார். சம்டைம்ஸ் நம்ம எதிர்பார்க்காம, அதுவும் வக்ரம் தான். வக்ரத்தில் நெகட்டிவ் மட்டும் போட்டுக்கூடாது, பாசிட்டிவும் போட்டுக்கணும். அதுக்காக சொல்கிறேன் நான். ஓகே. எல்லாமே அதாவது நீங்கள் இந்த வேதாந்தம் படிக்கிறவா ஆஃபீஸ் போகிறவாலே பார்த்தீங்கன்னாக்க எல்லாமே கரெக்டாக ஃபஸ்ட்டு வேதாந்தத்துக்குள்ளே குருக்கிட்ட மாட்டிக்கிறது மட்டும் எல்லாம் ஸ்மூத்தாக இருக்கும். இவர் தான் குரு, நம்ம படிக்கணும், இதுதான் நம்ம லைஃப் அப்படின்னோடனே பாஸ் நீ இதுக்கு போறியா, அமெரிக்கா போறியா அப்படின்னா, ஐயோ அந்த அமெரிக்காக்காக நான் எத்தனை நாள் ஏங்கினேன், இப்போ போறியான்னு கேட்குறேலே. ஃபோன் பண்ணி, ஜி எனக்கு இப்போ நான் இது சும்மா கேட்கல உங்கள்கிட்ட, நான் ஆல்ரெடி டிசைட் பண்ணிட்டேன், ஆனால் அமெரிக்கா போகிறியான்னு கேட்குறா, நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு. போயிட்டு வா, அமெரிக்கா போயிட்டு வா, பிஆர் கிடச்சிருது, நான் கனடா போய் செட்டில் போகிறேன். போயேன், போ என்ன பண்ணுறது, போவா, போயிட்டு வா. அந்த மாதிரி ஏதாவது அன்பாக சொல்லுங்க ஜி. சரி போயிட்டு வா. வேறு என்ன வார்த்தையில் நீயே கற்றுக் கொடு, நானே சொல்கிறேன்.
ஏய் வந்தையா படிச்சுட்டு வேலையை பார்ப்பியா, பகவானை எப்போ பாரு நினச்சின்று படிக்கிறத விட்டுட்டு எங்கே போய் என்னத்தை சம்பாதிக்கலாம், எதை பொறுக்கலாம், இதே ஐடியா. சரி, வீட்டில் 3 தங்கச்சி, இந்த சினிமாலாம் வரும்ல, 3 தங்கச்சி கல்யாணத்துக்கு அந்த மாதிரி இருக்கா சொல்லு, நான் ஒன்று அனுப்பிச்சி வைக்கிறேன் துபாய்க்கு. அப்படிலாம் இல்லைல்ல, சோறு கிடைக்கிறது இல்லை, போட்டுக்கிறதுக்கு ட்ரெஸ் இருக்குல்ல, வெயில் நிறையா இருந்தால் ஆன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஏசி இருக்குல்ல, வேறு என்ன வேணும்? சாப்பிட்டா ஜீரணமாகுது, என்ன வேணால் சாப்பிட்லாம், சரியா? ட்ரெஸ்ஸு போட்டுக்கலாம், நினச்சப்போ படுத்துட்டா தூக்கம் வருது தூங்கலாம், டெம்பரேச்சர் வேணும்னா ஏற்றிக்கலாம். என்னப்போ வேணும்? நீ இதுக்கு மேலே என்ன அச்சீவ் பண்ண முடியும்னு மட்டும் சொல்ல. என்ன தான் பண்ண முடியும் சொல்லு? ஓகே, அதில் வேறு வந்து இந்த கல்யாணத்துக்கு இவர் $1 million ஒரு கார் வாங்கி கொடுத்தார். அங்கே போனதுக்கப்புறம் தான் தெரிஞ்சுதா இவர் தான் இருக்கிறதுலையே ஏழையாக ஒரு கிஃப்ட்டு கொடுத்துருக்காரு அப்படின்னு. அது வேறு எப்படிலாம் மனசை சிருஷ்டி வக்கரமாக இருக்கும். அந்த வக்கரத்துக்கு வக்கரம் அப்படின்னு அதாவது அந்த வக்கரம் அப்படின்னு சொல்கிறத விட அதுவே அதோடைய பியூட்டியாக எடுத்துக்கணும். புரியுறதா? நமக்கு ஒரு வக்கரம் இல்லை, 8 வக்கரம் இருந்தாலும் அது பியூட்டிஃபுல். ஏன்னா அது அஷ்டாவக்கரன். பரமஞானி அவர், பிரம்மஞானி அவர், அஷ்டாவக்கரன். அப்புறம் பார்ப்போம் அவரை எங்கேயாவது கேம்பில் ஆரம்பிப்பாங்க. அப்புறம் என்ன, பஞ்சப்பிராணா, ஊர்மீன் எல்லாம் பண்ணுறதான். எப்படி பவர் வருதான்? எல்லாம் கர்மேந்திரியங்களுக்கெல்லாம் எங்கேருந்து பவர் வருதான்? பிராணனால் வருதான். எப்படி சும்மா இருக்கிற தண்ணி அலை அலையாக எழுந்து விழுற அந்த சக்தி இருக்கு இல்லையா, அந்த ரூபமாக இந்த பஞ்ச ஊர்மி, இந்த பஞ்ச பிராணனும் அப்படிப்பட்ட அலைகளாக இருந்து அது கர்மத்தில் இயக்கின்றிருக்கு எல்லாருக்கும். பஞ்ச பிராணா பஞ்ச கர்மேந்திரியானிச்ச ஊர்மயா யஸ்ய சஹா. பஞ்சபுத்தி ஆதிமூலான். பஞ்சபுத்தி அப்படின்னா என்ன? சப்தஸ்பரிஷாதி விஷயங்கள் நம்மளுடைய புத்தியில் உள்ள தெரிஞ்சுக்கிறோம் இல்லையா, அது பஞ்சபுத்தி. ஞானம், பஞ்சவிதமான ஞானம், பஞ்சவிதமான இந்திரியம் முதல்ல சொல்லித்து அது மூலமாக ஏற்படுற பஞ்சவிதமான ஞானம் இங்கே சொல்லப்படுறது. ப்ளஸ் ஆதிமூலான், 5 ஞானேந்திரியத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறது என்னது? மனசு. அதை ஆதிமூலான் அப்படின்னு இங்கே சொல்கிறது. மனையேவ மனுஷானாம் பந்த மோக்ஷ காரணயோகோ. எந்த விதமான காரணம்? நிகழ்த்துற காரணம்தான், மூல காரணம் இல்லை. சரியா? இங்கே ஆதிமூலன்னா இந்த ஞானம் ஏற்படுறதுக்கு, கர்மங்கள் செயல்றதுக்கும் மூலமாக இருக்கக்கூடிய மைண்டு. அப்புறம் பஞ்ச ஆவரணான, பஞ்ச ஆவரணம். சரியா? 5 சுழல் ஆவர்த்தி. ஆவர்த்தினா என்னென்னா ஒரு சுழல்னு அர்த்தம். சுழல். வேர்ல்பூல்னால் வாஷிங் மிஷினான்னு கேட்கக்கூடாது. புரியுறதா? நிறைய பேருக்கு வேர்ல்பூல்னால் வாஷிங் மிஷின், ஃப்ரிட்ஜு தான் தெரியும். வேர்ல்பூல் அப்படின்னா தண்ணியில் இருக்கிற சுழல். இந்த ஆவர்த்திங்கிறது வேறு எங்கே கேட்டிருக்கோம் நம்ம? சொல்லுங்கள். கீதா தியான ஸ்லோகத்தில் எங்கே? யார் ஆவர்த்தியா? கர்ணேன வேலாகுலா. துரியோதனாவர்த்தினி. துரியோதனன் ஆவர்த்தினி, சுழலாம், அப்படியே சடல்னு அடித்து உள்ளத்துடுவானா அந்த மாதிரி. அது அப்படியே நல்ல ஃபிகர். யார் அது பண்ணது அந்த ஸ்லோகம்லாம்? மதுசூதன சரஸ்வதி. சரி, ஓகே. பஞ்ச ஆவர்த்தி. அப்புறம் இந்த பஞ்ச ஆவர்த்தி என்னது? பஞ்ச துக்க ஓக வேகான்னு என்னது? பஞ்ச துக்கம். என்ன 5 விதமான துக்கம்? என்ன துக்கத்தில் 5 விதம் இருக்கா? சும்மா சொல்கிறது. ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி. இது நம்ம நாளுக்கு ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்க தோஷானு தர்ஷனம். யார் சொல்கிறா? கிருஷ்ணர் சொல்கிறார். எங்கேன்னு சொல்கிறாருன்னா இங்கேன்னு தான் சொல்கிறார். அவர் துக்க தோஷ தர்ஷனம் இந்த 4த்துக்கு சொல்கிறார். ஆனால் இங்கே 5ஆவதாக ஒன்று சொல்கிறதே என்னது அப்படின்னா புனர்ஜென்மத்தையும் சேர்த்து சொல்கிறது. கர்ப்பவாசம். ஜன்மத்துக்கு முன்னாடி இருக்கு இல்லையா, அஸ்தி ஜாயத்தே வர்த்ததே விபரநிமத்தே.
அபக்ஷீயதே பிரணஷ்யதே. 6 சொன்னாக்க அந்த 6 வந்து துக்கமாக சொல்லிடுவோம். 5 கர்ப்பவாசம், ஜன்ம, மிருத்யு, ஜரா, வியாதி. இதெல்லாம் துக்கமாஜி அப்படின்னா செல்ஃப், அதாவது சிலதெல்லாம் வந்து வியாக்கியானமே வேண்டாம். ஜென்மமும் ஜென்மம் எப்படி துக்கம், எல்லாம் கொண்டாடுறோமே, குழந்தை பிறந்துருத்து, பாப்பா பிறந்துருத்து அப்படின்னு. உனக்கு துக்கம் இல்லைப்பா, அந்த பாப்பாவுக்கு துக்கம். அதனால தான் அழுறது. யாராவது துக்கம் இல்லாத விஷயத்துக்கு அழுவாளா? சிரிச்சுட்டே இல்லை பிறக்கணும். ஒரு பாப்பா சிரிச்சுட்டே பிறந்தது. எந்த பாப்பா? கிருஷ்ண பாப்பா. ஹாய் அப்படின்னு வந்து பிறந்தது. பிகாஸ் ஐ ஆக்சுவலி ஹவ் நாட் டேக்கன் பர்த், ஜஸ்ட் ஐ கம், அவ்வளோதான். சரி, வாமதேவர் கூட அப்படி தான் டன் சூப்பர் அப்படின்னு வெளில வந்தார். குட், நல்ல எக்ஸாம்பிள். அவதாரத்துக்கு ஒரு எக்ஸாம்பிள், ஞானிக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகே ஓகே. பஞ்சாஷத்து பேதேன, பஞ்சாஷத்து பேதேன. சரியா? அப்போது இந்த 50 டிவிஷன்ஸ் அகெயின் நீங்கள் வந்து இந்த இடத்துல பஞ்சாஷத்து பேதேன அப்படின்னா 50 டிவிஷன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ்னு எடுத்துக்கணும். 50 பிரான்ச்சஸ் ஆஃப் நாலெட்ஜ். இந்த நாலஜி, அந்த ஆலஜின்லாம் வந்து ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அவ்வளோதான் நமக்கு தெரியும் இல்லையா? அதுக்குள்ளே நிறைய போகும், புரியுறதா? சைக்காலஜி, கார்டியாலஜி, அப்புறம் நெஃப்ராலஜி, அதுக்கப்புறம் வந்து யூராலஜி. அது இன்னும் நெஃப்ராலஜி வேறு, யூராலஜி வேறையான்னு தெரியும். வேறு வேறையா போச்சு, அது வேறு. அதுக்கப்புறம் போனுக்கு வந்து ஆர்த்தோலஜின்னு சொல்ல மாட்டேன், ஆர்த்தோடான்டிஸ்ட். அது என்ன ஆர்த்தோடான்டிஸ்ட்? வெறும் பல்லு ஆர்த்தோடான்டிஸ்ட். ஆர்த்தோடான்டிஸ்ட். ருமட்டாலஜி, கைனகாலஜி, ஆந்த்ரோலஜி, ஆங்காலஜி. வெரி வெரி நிறைய காசு வருதில்ல, ஆங்காலஜி டாப்பில் இருக்குது. ஓகே, இதெல்லாம் வேரியஸ் டிவிஷன்ஸ். என்னது எல்லாம் நம்மளை உனக்கு தெரியாதா? ஓ, நீ இந்த டாக்டர்கிட்ட போயிட்டு இன் லண்டன் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் இருக்கான்னு, ஐக்குன்னா ஆப்தமாலஜி, ஆப்தமாலஜிஸ்ட் கிட்ட போயிட்டு, இன் லண்டன் தே ஹவ் ஃபவுண்ட் அவுட் நியூ பிரான்ச் வேர் தி ஐஸ் கேன் பி ஆக்டிவேட்டட் த்ரூ தி நியூரோ, இட்ஸ் கால்டு நியூரோப்தமாலஜி அப்படின்னா அவர் வந்து, சே நான் தான் அல்டிமேட்டுன்னு நினச்சிருந்தேன் கண் டாக்டரில் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அடுத்தது மைண்டுக்குள்ளே என்னாகும், ஞானசக்தி வந்தவுடனே இச்சாசக்தி. லண்டனுக்கு போய் ஒரு 2 இயர்ஸ் அங்கே இருந்து அதை படிச்சுட்டும் நம்ம திருப்பி வந்து இங்கே நம்ம தான் டாப்பு. அகம் பூமா, நான் பூமா, நான் பூமா. ஹே பூமா இல்லைடா நீ, பூமா காலில் போடுற பூமாடா நீ. போட்டோம் அந்த மாதிரி. ஸோ அதெல்லாம் எதுக்கு இதெல்லாம் இப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இது 5 சொன்னாலும் 5 இங்கே 50 சொல்கிறது எல்லாமே என்ன பண்ணுன்னா, இதெல்லாம் இந்த பஞ்சாஷத்து வேதானு அப்படின்னு சொல்லி ஆல்மோஸ்ட் 50 பிரான்ச்சஸ் ஆஃப் நாலெட்ஜ் சொல்கிறது. இதெல்லாம் என்னது? சாஸ்திரத்தினுடைய திருஷ்டியில் என்னது இதெல்லாம்? வெரி குட். அப்பா ஒரு ஸ்டூடெண்ட் சொல்கிறா, அபராவித்யா. அபராவித்யா என்னது? அபராவித்யா ஹி அவித்யா. அவித்யா. ஆப்தோ நியூராலஜிக்கு போயிட்டாருன்னு வச்சுக்கோயேன், அவருக்கு ரெகுலர் விஷயம் தெரியாது. கொஞ்ச நாள் கழிச்சு கண்ணில் வந்து சிறக்க ஏதோ விழுந்துருத்துன்னு வச்சுக்கோங்களேன், அது நான் பார்க்க மாட்டேன்ப்பா, நான் நியூரோ சம்பந்தமான கண்ணு தான் நான் பார்ப்பேன், நீ என்னோடய ஃப்ரெண்டு இருக்கான் அவன்கிட்ட போய்டு அப்படின்னு அனுப்பிச்சி விட்ருவார். அப்போனா என்ன? அஜ்ஞானம் வந்து இன்னும் வைடாக எடுத்துன்னு அர்த்தம். ஜென்ரல் ஃபிசிஷியன் வந்து என்ன பண்ணுவார், கண்ணை காட்டு அப்படின்னு தண்ணி எடுத்து பளிச்சுன்னு சரியா போச்சு போ அப்படின்னு. இன்னொன்று பணம்லாம் நிறையா இருந்ததுனாக்கா எங்கேயாவது போயிட்டு அதை ஸ்கேன் எடுத்துகிட்டு முன்னிலேருந்து பார்த்துட்டு பின்னாடிலேருந்து பார்த்துட்டு இதுலேருந்து பார்த்துட்டு நமக்கு வேறு கலராக இப்போ பிரிண்ட் அவுட் தரான். முந்திலாம் வந்து சும்மா பேப்பரில் எழுதி கொடுத்துருவான்,
கலர் கலராக நம்மளுக்கு வந்துப்பா என் கண்ணு பாறேன் எப்படி இருக்கு பாறேன், நான் எப்படி இருக்கேன் பாறேன் அப்படிமா. அதில் வேறு அந்த இந்த ரிப்போர்ட் ஒன்று வரும், அது என்னது, வாய்க்குள்ளே கேமரா விடுவாளே, எண்டோஸ்கோப்பி. நான் பிரத்யேகாத்மான ஐக்ஷத்தை, யூ கோ டீப் இன்சைட் யுவர் செல்ஃப், லுக் அட் யுவர் செல்ஃப். அது என்னது, எண்டோஸ்கோப்பி. எண்டோஸ்கோப்பி, எண்டோகிராம், ரெண்டு ஏதோ பேர் இருக்குல்ல, எண்டோஸ்கோப்பி தான். அப்படி உள்ளே போய் எல்லாம் நம்மளுடைய வயிற்றுக்குள்ளெல்லாம் நம்ம பார்க்கலாம். வயிற்றுக்குள்ளே ஐயோ குழப்பம், சரி சரி அப்படின்னு போட்டோம். எல்லாமே அபராவித்யாகி அவித்யா, சரியா? அப்போ சிருஷ்டியை வர்ணிக்கும் போது ஒரு நெகட்டிவ் கன்னோட்டேஷன் எப்போவுமே இருக்கும். ஏன் அப்படின்னா, இது மட்டும் தோஷத்திரயம் புரியலைன்னா இப்போவாவது இந்த மந்திரத்துலையாவது புரிஞ்சிருமோ அப்படின்னு அந்த குருவும் உபனிஷத்தும் எப்போ பாரு ஆசைப்பட்டுட்டே இருக்கும், சரியா? அதீமஹா, அதீமஹான்னா வி அண்டர்ஸ்டாண்ட் இட் திஸ் வே. அதீமஹா அப்படின்னா அந்த ரிஷிகள்லாம் வந்து வி அண்டர்ஸ்டாண்ட் இட் திஸ் வே அப்படின்னு சொல்கிறார். அடுத்தது என்ன, பஞ்சபர்வா. பஞ்சபர்வம்னா 5 விதமான பருவங்கள். என்னது, பஞ்ச கிளேஷாகா அப்படின்னு சொல்கிறார் யோக சாஸ்திரத்தில். ஐயோ ரமா தேங்க்யூ, நல்லது, இதுதான் மெயின். பஞ்ச பர்வாக அப்படின்னாக்கா 5 விதமான கிளேஷங்களை குறிக்கிறது. கிளேஷங்கள் என்ன கிளேஷம் அப்படின்னா, முதல்து வந்து அவித்யா, ரெண்டாவது அஸ்மிதா. இது பதஞ்சலியோடைய லாங்குவேஜ் என்ன அஸ்மிதாங்கிறது. அடுத்தது ராக, அடுத்தது துவேஷ, அடுத்தது அபினிவேஷ. நான் இப்போது யோக சாஸ்திரம் எடுக்கிறேன், வெறும் அவித்யா, அஸ்மிதா, ராக, துவேஷ, அபினிவேஷ, பஞ்சக்லேஷாக அப்படின்னு சொல்லுவார். பஞ்சபர்வாம். ஓகே, அவித்யா, அவித்யா உங்களுக்கு தெரியும், இக்னரன்ஸ். அஸ்மிதானா என்ன, ஐ ஆம், ஐ அப்படின்னு சொல்கிறது, ஐ அப்படின்னு சொல்கிறது அஸ்மிதா. ராகத்வேஷம் என்ன, ராகானா என்ன, ஐ அப்படின்னு சொல்கிறது. அந்த ஐயே நீட்டி முழக்கி சொன்னேன்னா ராகம்னு அர்த்தம். ஓகே, அஸ்மிதானா என்ன, நான் அல்லாததை நானுன்னு எடுத்துக்கிறது அஸ்மிதா. இன் அதர் வேர்ட்ஸ் அகங்காரம்னு எடுத்துக்கலாம். ஆர் சங்கரருடைய பாஷையில் என்ன சொல்லலாம்னா அத்தியாசம்னு எடுத்துக்கலாம். அதாவது அவித்யாவினால் ஏற்படுற அத்தியாசத்தினால அஸ்மிதா அப்படிங்கிறது வருது. மனசை வந்து நான் எடுத்துக்கிறேன். அதனால் என்னது, ஐ ராகம், ராகத்தை. துவேஷம் கேட்கவே வேண்டாம், ஐ யூ, ஐ யூ. ஐ வந்து ராக, ஐய அப்படின்னாக்க துவேஷ. ஐயே ஐத்தி ஐத்தி பல்ல கடிச்சுன்னு சொன்னோன்னா துவேஷம். ஐய ஐய அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஐ நான், ஐ என்னது அத்தியாசம், ஐ ராகம், ஐய அப்படின்னா துவேஷம். இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. இது நம்ம பாஷையில் வச்சுப்போம். அபினிவேஷ, ஐயோ அது அபினிவேஷம், பயம், ஏற்படுற சம்சாரம். Abhinivesha also means or intrinsic attachment which causes fear and shokam. சரிதா? முதல் தான் டிவியில் வந்து கிட்னாப்பர் நியூஸ்லாம் பார்த்துருப்பா. ஓகே, 2வது நாள் பொண்ணு வீட்டுக்கு வரத்துக்கு லேட் ஆகும், அழவே ஆரம்பிச்சிருவா. அதில் வேறு லைவ் முடிஞ்சுட்டா? ஓ, 8:15 முடிக்கிற மாதிரி செட் பண்ணிட்டியா?
என்ன லாவண்யா செட் பண்ணியா? ரிமூவ்டா? ஸ்வேதாஸ்வத்திர ஏதோ பிரச்சனை இருக்குன்னு. ஸ்வேதாஸ்வத்திரையில் பிரச்சனை இருக்கு. என்னாச்சு? இங்கே என்ன ஆடுது? ஓடின்னு தான் இருக்குல்ல, நீ விட்ரு, நான் கிளாஸை முடிச்சு விட்றேன். என்னது? வாய்ஸ் ரெக்கார்டரில் இருக்கு. ஆன் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே ஓகே. இன் அதர் வேர்ட்ஸ், சம்சார வர்ணனை, சிருஷ்டி வர்ணனை அலாங் வித் சம்சார வர்ணனை ரெண்டுத்தையும் சேர்த்து இணைஞ்சு அப்படி போகிறது மந்திரம் 4 5. சரியா? இப்போ அடுத்தது 6வது மந்திரம். சர்வா ஜீவே சர்வ சம்ஸ்தே ப்ருஹந்தே अस्मिन् हंसो भ्राम्यते ब्रह्मचक्रे पृथगात्मानं प्रेरितारं च मत्वा जुष्टस्तत्तस्तेनामृतत्वमेति. ஒன் ஆஃப் த யூனிக் ஃபீச்சர்ஸ் ஆஃப் கைவல்ய உபனிஷத் என்ன அப்படின்னா, இன்ட்ரொடக்ஷனில் சொன்ன மாதிரி திரும்பி 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 என்ன சொல்லும் அப்படின்னா, ஞானா தேவ கைவல்யம், ஞானா தேவ கைவல்யம் அப்படிங்கிறத வந்து டைரெக்டாகவோ இன்டைரக்டாகவோ வலியுறுத்திகிட்டே இருக்கும். அது வந்து இந்த உபனிஷத்தினுடைய ஒரு விஷயம். ஏன் அப்படின்னாக்கா, இவளுடைய கேள்வி அண்டு கேள்வியை அவள் திங்க் பண்ண பாங்கு இருக்குல்ல, அவள் என்னெல்லாம் சிருஷ்டி காரணமாக இருக்க முடியுமோ அது எல்லாமே வந்து கர்மத்தினுடைய அனுகத்தமாக இருக்கக்கூடியது. அதனால் சொல்யூஷனை பற்றி பேசும்போது ஞானா தேவ கைவல்யம் அப்படிங்கிறதுனுடைய எம்பசிஸ் வந்து நிறைய இருக்கக்கூடிய விஷயம். அதில் ஒரு பியூட்டிஃபுல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் மந்திரம் இந்த மந்திரம். ஓகே. அஸ்மின் ப்ருஹந்தே. ப்ருஹந்தேனா என்ன? இந்த பெருசான ஒரு விஷயம், ஹியூஜ் அண்ட் வாஸ்ட். ப்ருஹந்தம், ப்ருஹந்தே. ப்ருஹந்தம் அப்படின்னா இந்த பெரிதில், இந்த பெருசில் அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த யூனிவர்ஸில். அதாவது ப்ருஹதி தான் கரெக்ட் யூசேஜ் ஆக்சுவலி. சதி சப்தமி, சப்தமி இருக்கு இல்லையா, 7வது விபக்தி எதனில் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி வந்து ராமே, ராமே. ஓகே. தேசே, தேசே காலேச்ச எத்தானம் தத்தானம் சாத்விகம் ஸ்மிருதம். எந்த தேசத்தில், எந்த காலத்தில், எந்த எந்த அப்படின்னா அது மாதிரி ப்ருஹந்தே அப்படின்னு யூஸ் பண்ணிடுது. ஆக்சுவலி அந்த ப்ருஹத் சப்தத்துக்கு வந்து நார்மல் பாணினியன் சம்ஸ்கிருத ரூல் படி ப்ருஹதி தான் வரும், ப்ருஹதி வரணும். பட் இது வந்து வேதிக் யூசேஜ்னால ப்ருஹந்தேன்னு எடுத்துக்கலாம். அதை வந்து கொஸ்டின் பண்ணக்கூடாது, அது அப்படியே சப்தமே. ப்ருஹந்தே, அஸ்மின் ப்ருஹந்தே, இன் திஸ் வேஸ்ட் காஸ்மாஸ். ஓகே. அது பேர் என்னவா? அது வந்து பிரம்ம சக்கரே. இப்போ பிரம்ம சக்கரம்னா உங்களுக்கு புரியும். பிரம்ம சக்கரம்னா என்ன? பிரம்ம சக்கரம்னா இந்த ஹோல் ஜகத் சக்கரம் சிருஷ்டி. பிரம்ம சக்கரம்னு சொல்லுவோம் அதை. அது வந்து உடனே பிரம்மன் நினச்சக்கூடாது. பிரம்மன் விவர்த்தமாக இருந்து தேவாத்ம சக்தியினால் சக்கர கல்பனாவினால், சக்கர கல்பனாவுக்கு இணங்கி இந்த ஓல் உலகமானது இயங்கிக் கொண்டிருக்கிறது. அதில் என்னது? சர்வே ஜீவே சர்வசம்ஸ்தே ப்ருஹந்தே அஸ்மின் ஹம்சே பிராமயந்தி பிரம்மச்சக்கரே. இந்த பிரம்மச்சக்கரத்தில் எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காளாம்? பிராமயந்தி, உழண்டுன்னு இருக்காளாம். இங்கேருந்து அங்கே, அங்கேருந்து இங்கே, இங்கேருந்து அங்கே. தி என்டையர் திங் இஸ் கெப்ட் கோயிங் பை எவ்ரி ஒன் இஸ் ட்ராவலிங். எல்லோரும் எங்கேருந்தோ எங்கேயோ ஏதோ போயிண்டே இருக்கலாம். ஹம்சோ பிராமயந்தி. இந்த இடத்துல ஹம்சஹா அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஹந்தி அண்ட் சர்வதா கச்சதி இது ஹம்சஹா.
ஹந்தி சர்வதா கச்சதி. அப்படின்னா என்ன? எல்லா இடத்துக்கும் வந்து தன்னோட ஃப்ரீவில்லை யூஸ் பண்ணி இங்கேருந்து அங்கே அங்கேருந்து இங்கேன்னு சுற்றின்னு இருக்கிறவா பிராமயந்தி. கச்சதி பிராமயந்தி. ரெண்டுத்துக்கும் பிரமணம் அப்படின்னா என்ன தெரியுமோ? பிரமணம்னா என்ன? ரியலி ஐ டோன்ட் நோ வாட் ஐ வாண்ட் டு வேர் ஐ வாண்ட் டு கோ, பட் ஐ வில் ஜஸ்ட் கோ அண்ட் சி. பிரமணம் அப்படின்னா ஷாப்பிங் எடுத்துக்கலாம். உண்மையாகவே எனக்கு எதுவும் தேவையில்லை வாங்கிறதுக்கு. ஆனால் அந்த மால் ஓப்பன் பண்ணிட்டானே பாவம், யார் நினச்சி ஓப்பன் பண்ணான்? நம்மளை நினச்சி தானே ஓப்பன் பண்ணியிருக்கான். நம்மள மேலே ஒரு நம்பிக்கை வச்சு தானே ஓப்பன் பண்ணியிருக்கான். நமக்கு எதுவும் தேவையில்லைனாலும் நம்ம போய் பார்க்கலாம், என்ன இருக்குன்னு பார்க்கலாம் இல்லையா? எல்லாம் ப்ராப்பர் ஜஸ்டிஃபைடு ரீசன்ஸ். என்ன இருக்குன்னு போய் பார்த்தா தான் என்ன. போயிட்டு என்ன பண்ணுவோம்? பிராமயந்தி. ஏதாவது ஒன்று வேணுன்றதெல்லாம் இல்லை. கரெக்டு எனக்கு அது வேணும், வாங்கணும். அது இப்படி தான் ஞாபகம் வரணுமா? வேணும், நீடுனா மறக்குமா? அது மறக்காதில்ல. பிராமயந்தி சும்மா ஜஸ்ட் கோ ரவுண்ட். அது பேர் என்ன ஷாப்பிங்? விண்டோ ஷாப்பிங். பாப்பம் புண்ணியம் வந்து போதுமான அளவு இல்லைன்னா விண்டோ ஷாப்பிங். புண்ணியம் நிறையா இருந்ததுன்னா என்னது? ப்ராப்பர் ஷாப்பிங். ஆக மட்டும் ரெண்டுமே உனக்கு யூஸ் இல்லை. வாங்கி வீட்டில் வைப்போம், அவ்வளோதான். அந்த ஒன்று வாங்கினா 4 ஃப்ரீ இருக்குல்ல. கொஞ்ச நாள் கழிச்சு தூக்கி வேற போட்டுருவோம். அதை ஒன்று வாங்கினா 3, 2 வாங்கினா 6 ஃப்ரீ. அந்த சட்டையெல்லாம் எடுக்கவே மாட்டோம், அப்படியே இருக்கும். அவன் என்ன பண்ணுறான்? எனக்கு வச்சுக்க முடியல, நீ வீட்டில் போய் வச்சுக்கோ. என் கோடவுனில் இருக்கிறதுக்கு உங்கள் பீரோவில் இருக்கட்டுமே, என்ன இப்போ சொல்லு. இப்போ நம்ம ஆற்றுல ஒரு ஐட்டமை வச்சுக்கிறதுக்கு பதிலாக ஜி உங்கள் வீட்டில் இதை வச்சுக்கோங்கோ அப்படின்னாக்கா அதுக்கு நாம் காசு கொடுக்கணுமா, அவரு காசு கொடுக்கணுமா? நாம் தான் அவருக்கு கொடுக்கணும். ஆனால் இங்கே ரிவர்ஸில் நடக்கிறது பார்த்தியலோ. 5 சட்டை 4 நீ எப்படியும் ஷெல்ஃபில் வைப்பேன்னு தெரியும் அவனுக்கு. ஒரு சட்டைக்கு காசு கொடு போகிறோம், பாக்கி நீ உங்கள் ஷெல்ஃபில் வச்சுக்கோ, அதுக்கு எனக்கு காசு கொடு. ஏன்னா இங்கே நான் கோடவுனில் வச்சுக்கிறதுக்கு நான் காசு கொடுக்க வேண்டியிருக்கு. பிராமயந்தி. பிராமயந்தி நல்ல வேஷ்டியான வேஷ்டி இருக்குது, புடவையான புடவை இருக்குது. வாரே வா, வெரி குட். பகவான் ஒரு குறையும் வைக்கல பாரு. பகவான் வேறு வம்புக்கு இழுக்க வேண்டிய. பகவான் சொன்னார் அவனை, உன்கிட்ட வந்து 68 புடவை இருந்தால் தான் உனக்கு குறை இல்லை அப்படின்னு பகவான் சொன்னாரா? குறைங்கிறது வந்து ஷெல்ஃபில் இன்ஃபேக்ட் புடவை குறைஞ்சதுன்னா ஷெல்ஃபில் இடம் கிடைக்கும், புஸ்தகம் வச்சுக்கலாம். புரியுறதா? புஸ்தகமும் அந்த மாதிரி தானே ஜி. அப்படின்னு புஸ்தகமும் வாங்கி வச்சு என்ன பண்ண போகிறோம்? தெரியாதா? புஸ்தகத்தை வாங்கி வச்சு என்ன பண்ணோன்னு தெரியாதுச்சு. ரொம்ப சந்தோஷம். படிக்கணும். அதை வேற வாங்காது, அந்த புக்கை வேற வாங்காது, அது வேற ஷெல்ஃபில் தூங்க போகிறது. இப்படியே சொல்லுவான். இந்த புக்கு கடையிலேயே இந்த டிஸ்கஷன்லாம் காதில் விழும். அதை வேற வாங்காதடா, அதை வேற எடுத்து வச்சு அடுக்கணும், வீட்டில் இடம் இல்லைடா, தூசி அடைஞ்சு கிடக்கும்டா அப்படின்னு அவனை செம்ம கிரிட்டிசைஸ் பண்ணுவான் அந்த புக்கு வாங்க ஒரு பையனை. அவன் தன்னை கிரிட்டிசைஸ் பண்ணுறன்னு கூட தெரியாமா, இல்லைம்மா நான் படிப்பேம்மா அப்படின்னு அவன் வாங்கி அது வேற. ஓகே. பிரம்மச்சக்கரே ஹம்சா பிரமயந்தி சர்வ சர்வாஜீவே. சர்வாஜீவே அப்படின்னா என்ன? எல்லா லிவிங் பீயிங்ஸ். சர்வாஜீவே சர்வ சம்ஸ்தே. அப்போ என்ன? எல்லாருமே வந்து எதில் ரெஸ்ட் பண்ணுறாலோ சிருஷ்டி காலே ஜீவந்தி. எல்லாம் எப்போ எங்கே ரெஸ்ட் பண்ணுவாலாம்? சிருஷ்டி காலே ஜீவந்தி பிரளய காலே திஷ்டந்தி. சர்வாஜீவே சர்வ சம்ஸ்தே பிருகந்தி. எல்லா ஜீவர்களும் இதே காஸ்மாஸில் இருந்தபடி இருந்து இந்த பிரம்ம சக்கரத்தில் வந்து என்ன பண்ணுறா? திருப்பி சிருஷ்டி வந்ததுக்கப்புறம் பிராமயந்தி. உண்மையாகவே பிரமணம் தான். ஈவன் இஃப் யூ ஹாவ் எ கோல் அண்ட் கோ அவுட், யூ டோன்ட் நோ வை யூ வாண்ட் டு அச்சீவ் தட் கோல். யூ ஷுட் நோ வாட் யூ வாண்ட் டு அச்சீவ். யூ ஷுட் ஆல்சோ நோ வை யூ வாண்ட் டு அச்சீவ் தட். மோஸ்ட்லி வாட் யூ வாண்ட் டு அச்சீவ் கண்டுபிடிக்கிறதுக்கே டைம் ஆகிடும். ஒய் யூ வாண்ட் டு அச்சீவ் வந்து ரொம்ப சுத்தம். அதனால் வந்து பண்ணும். அதனால் பிருத்தக் ஆத்மானம் பிருத்தக்கு பிரேரிதாரம் ச மத்வா.
வெரி 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 இம்பார்ட்டன்ட். மத்வானா ஞாத்வா அப்படின்னு அர்த்தம். மனதில் கொள்வது, அறிவது அப்படின்னு அர்த்தம். மத்வானா என்னது? நான் ஆத்மானம் அப்படிங்கிறது வந்து பிருத்தக், இந்த பிரம்ம சக்கரத்திலேருந்து பிருத்தக்கானது. இதுதான் இம்பார்ட்டண்ட். ஜுஷ்டா ததா தேன அமிர்தத்வம் ஏதி. ஜுஷ்டா, ஜுஷ்டஹானா யாரு? த குட் பாய். சரியா? ஜுஷ்டா என்ன? இதிலிருந்து வேறானவன் வந்து என்ன பண்ணுறானா? யஹா மத்வா சஹா அமிர்தத்வமேதி. யஹா மத்வா சஹா அமிர்தத்வமேதி. சஹ ஏவ ஜுஷ்டா. யார் வந்து இதிலிருந்து அனைத்திலிருந்தும் தான் என்பவன் ஆத்மா செல்ஃப் அப்படிங்கிறது வேறானதுன்னு தெரிஞ்சுக்கிறானோ அவன் அவன் மட்டுமே அமிர்தத்துவத்தை அடைகிறான். மற்றவரெல்லாம் என்ன பண்ணுறா? இந்த பிரம்மச்சக்கரத்துக்குள்ளே எதையோ ஒன்றத்தை அமிர்தம்னு நினச்சிட்டு சுற்றின்னு இருக்கா. ஏதோ ஒன்றத்தை அமிர்தத்துவம்னு நினச்சின்னு சுற்றின்னு இருக்கா. மோகினி முக்கியமாக? மோகினி கையில் இருக்கிற அமிர்தம் முக்கியமாக? எல்லாம் அற்புதமான புராண ஸ்டோரிஸ் இதெல்லாம். புரியுறதா? மோகினி கையில் தான் அமிர்தம் இருக்கும். நீ எதை பார்த்து மோகிக்க போகிற? இல்லையா? அவ்வளோதான். நீ வந்து மோகினி பின்னாடி ஓடி வந்ததே மோகத்தினால தான். அந்த இடத்துல எங்கேயாவது கொஞ்சம் கிஞ்சம் எதாவது புண்ணியம் இன்னும் வந்து அமிர்தத்துவத்தை மேலே கண்ணுப்படணும். சரி, அப்படி அது ஆகட்டும். ஃபர்தராக என்ன சொல்கிறார்? ஸோ ஞானாத் ஏவ மோக்ஷவியம் பிரேரிதாரம்ச மத்வா. பிரேரிதா அப்படின்னா, பிரேரிதானே யார்? த ஒன் ஹூ ஆக்டிவேட்ஸ் திஸ் யூனிவர்ஸ். இந்த மொத்த உலகத்தையே வந்து இயக்குபவரை அறிவதன் மூலமாகவே அமிர்தத்துவம் அடைகிறது. பிருத்தக் ஆத்மானம், அதாவது பிருத்தக் ஆத்மானம் வேறாக இருக்குது ஆத்மா இதிலிருந்து. அப்படிப்பட்ட பிரேரிதாவாக இருக்கக்கூடிய பிரம்மனை யஹா மத்வா சஹா ஆத்மான அமிர்தத்துவம் ஏதி. சரியா? ஃபர்தராக என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம். இந்த ஹோல் உபனிஷத் வந்து ஞானத்தினால தான் மோட்சம் அப்படிங்கிற தீம் வந்து ப்ரிடாமினண்ட்டாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம். பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். என்ன ஸ்ட்ரீம் எண்ட் பண்ணிவிட்டு விட்டுடு, அது என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம்.